டிஎன்பிஎஸ்சி நடத்தின குரூப் 4 தேர்வை எழுதிய தேர்வர்கள் தற்போது ஒட்டுமொத்தமாக இந்த காலியிடங்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்க தொடங்கியிருக்காங்க. இவர்களோட பிரதானமான கோரிக்கை இதுதான். எதனால் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது, ஏன் இந்த காலியிடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை தேர்வர்கள் மிக தீவிரமாக இந்த தேர்வுக்கு மட்டும் முன்வைக்கிறார்கள் போன்ற பல்வேறு கேள்விகள் எழலாம். அது எல்லாத்தையுமே விளக்கமாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் இதற்கு மொத்தமாக விண்ணப்பித்தவர்கள் 13,89,743 பேர், கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். தேர்வை எழுதியவர்கள், அதாவது ஆப்சென்ட் ஆகாமல் தேர்வை எழுதியவர்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 11,46,663 பேர் இந்த தேர்வை எழுதினாங்க. 36 விதமான பணியிடங்கள், அதாவது விஇஓ, அதே மாதிரி டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட் போன்ற இந்த பணியிடங்களுக்கு தான் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மொத்தமாக 3,985 பணியிடங்களுக்கு தான் அறிவிப்பு வெளியானது. அதற்கு பிறகு இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அந்த உத்தரவாதமும், அதாவது அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் அரசு துறைகளிலிருந்து கூடுதலான பணியிடங்கள் ஒப்படைக்கும் பட்சத்தில் கலந்தாய்விற்கு முன்பு வரை அந்த பணியிடங்கள் இந்த தேர்வோடு சேர்க்கப்படும் என்று அந்த உத்தரவாதம் டிஎன்பிஎஸ்சியால் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் இந்த எண்ணிக்கை கூடுதலாகும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் இந்த தேர்வுக்கு பிறகு மொத்தமாக 727 பணியிடங்கள், இந்த அறிவிப்புக்கு பிறகு தேர்வு நடந்து முடிந்த பிறகு 727 பணியிடங்கள் கூடுதலாக சேர்க்கப்பட்டது. அதனால 3,985 என்ற அந்த பணியிடங்கள் 4,662 உயர்ந்தது. ஆனால் இந்த எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்ற தங்களுடைய அதிருப்தியை ரொம்ப தீவிரமாக தேர்வர்கள் வெளிக்காட்டிட்டு வராங்க. இதற்கு முக்கியமான காரணிகளாக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதற்கு முந்தைய 15 குரூப் 4 தேர்வுகளில் 15 ஆண்டுகளில் குரூப் 4 தேர்வுக்கு வெளியிடப்பட்ட பணியிடங்களோட எண்ணிக்கையை விட இந்த முறை மிக குறைவாக இருக்கு என்பதுதான் தேர்வர்களுடைய பிரதானமான குற்றச்சாட்டாக இருக்கு. அதற்கான புள்ளி விவரங்களாக நாம் பார்த்தோம்னா 2012 அறிவிப்பில் 12,588 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியானது. அறிவிப்பு வெளியான போது குறைவாக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு சேர்க்கப்பட்ட பணியிடங்களோடு சேர்த்து இந்த எண்ணிக்கை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி 2013 5,566 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியானது. 2014 7,305 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியானது. அதே போன்று ஒவ்வொரு குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்புகளிலும் அப்படிதான் இருந்தது. 2022 10,117 பணியிடங்கள், 2024 9,491 பணியிடங்கள் என்று அந்த அடிப்படையில் பணியிடங்கள் இருந்தது. ஆனால் 2025 4,662 என்ற இந்த எண்ணிக்கை போதுமானதாக இல்லை என்பதுதான் தேர்வர்களோட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு. இதை இன்னொரு விதமாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன் இந்த டெஸ்பரேஷன் வருது தேர்வர்கள் மத்தியில் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசு தேர்வுகளுக்காக தயாராகி அந்த தேர்வை எழுதுறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கு. இப்போ உதாரணமாக 2022 அதிகபட்சமாக குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பித்த அந்த தேர்வர்களோட எண்ணிக்கை 22 லட்சமாக இருந்தது. அதை இன்னொரு ஒரு புள்ளி விவரத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இந்த கோரிக்கையை தீவிரமாக தேர்வர்கள் முன்வைக்கிறதுக்கான காரணம் என்ன என்பது புரியும். 2007 வெளியிடப்பட்ட குரூப் 4 தேர்வுக்கான பணியிடங்கள் 8,306 பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அப்போ விண்ணப்பித்த தேர்வுகளோட எண்ணிக்கை வெறும் 2,17,000 தான். 8,000 பணியிடங்களுக்கு 2 லட்சம் பேர் தான் விண்ணப்பித்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ஒரு பணியிடத்திற்கான போட்டி அப்போ குறைவாக இருந்திருக்கு. ஆனால் 2022 மொத்தமாக அதாவது அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட போது 7,381 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. ஆனால் அதற்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை 22 லட்சம். அப்போது 1000 பணியிடங்கள் குறைவாக வந்த அறிவிப்புக்கு அங்கே விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை என்பது பன்மடங்கு உயர்ந்திருக்கு. 22 லட்சம். அதாவது 8,000 பணியிடங்களுக்கு 2 லட்சம் பேர் விண்ணப்பித்த காலம் போய் இப்போ 7,000 பணியிடங்களுக்கு 22 லட்சம் பேர் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. ஸோ இந்த வித்தியாசத்திலேயே ஏன் இந்த பணியிடங்களை அதிகரிக்கணும் என்ற அந்த கோரிக்கையை தேர்வர்கள் ரொம்ப தீவிரமாக முன்வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டு சராசரியாக பார்க்கும்பொழுது இந்த எண்ணிக்கை
என்பது சரியாகத்தான் இருக்கு என்ற அந்த விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஆனா தேர்வர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பதை தான் சில தேர்வர்களோட நம்ம பேசும்போது நம்ம புரிந்துக்கிறோன்ற ஒரு விஷயமாக இருக்கு. இதற்கு முக்கியமாக ஏற்கனவே சொன்ன அந்த காரணம், அதிகமானவர்கள் தயாராகும் போது அதற்கேற்றார் போன்று பணியிடங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. மற்றொரு வகையில பல்வேறு வாரியங்களில் இருக்கக்கூடிய பணியிடங்களையும் டிஎன்பிஎஸ்சி மூலமாகத்தான் நிரப்ப போகிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தை ஏற்கனவே அரசு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் இந்த ஆண்டில் மட்டும் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொல்லப்பட்டதன் காரணமாக இது ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்ட அந்த புள்ளி விவரமாக இருந்தாலும் கூட எல்லா பணியிடங்களுமே இதனால் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை தேர்வர்கள் மத்தியில் உருவாகியிருக்கு அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க முடியுது. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்கிற அந்த விளக்கம் என்பது ஆண்டு சராசரியாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, தேர்வர்களுக்கு ஏற்றார் மாதிரி நாம் அதை பார்க்க வேண்டியிருக்கு என்ற விஷயத்தை தேர்வர்கள் தரப்புல சொல்றாங்க. ஆனா இதுல முக்கியமா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு பணியிடமும் டிஎன்பிஎஸ்சி உருவாக்கி கொடுப்பதாக இல்லை. இது அரசு துறைகள்ல உருவாகக்கூடிய அந்த பணியிடங்கள், அது காலியாக இவ்வளவு இடங்கள் இருக்கு அப்படின்ற அந்த எண்ணிக்கை டிஎன்பிஎஸ்சி ஒப்படைக்கிற பட்சத்துல டிஎன்பிஎஸ்சி அதற்கான தேர்வை நடத்தி நிரப்பி கொடுப்பது தான் டிஎன்பிஎஸ்சியோட பணியாக இருக்கு. இப்போ தேர்வர்கள் வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையின் அடிப்படையில் இதற்கான விளக்கங்கள், இந்த பணியிடங்கள் அதிகரிக்கும் என்ற உத்தரவாதம் முதலமைச்சரால் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ ஏன் இந்த குரூப் 4 பணியிடங்கள் இவ்வளவு 15 ஆண்டுகள்ல இல்லாத விதத்தில் இது குறைஞ்சிருக்கு என்ற அந்த விளக்கத்தை அரசு தரப்பிலிருந்து கொடுக்கணும் என்பதை தங்களோட கோரிக்கையாக அவர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ இங்க பணியிடங்கள் குறைவுக்கான விளக்கத்தை அரசு தரணும். டிஎன்பிஎஸ்சி என்பது அது தேர்வை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கு. ஆனா பணியிடங்கள் அதிகரிக்கும் என்ற உத்தரவாதம் கொடுத்த அரசு இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை தேர்வர்கள் தொடர்ந்து முன்வைக்கிறத பார்க்க முடியுது. இந்த குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் விண்ணப்பித்து 11.5 லட்சம் பேர் அதை எழுதி முடித்திருக்கிறார்கள். இப்போ அதற்கான சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதற்கு அப்லோட் செய்ய வேண்டிய காலகட்டம் அறிவிப்பு வெளியாக இருக்கு. விரைவில் கலந்தாய்வு எப்போ நடக்கும் என்பதற்கான அறிவிப்பு வெளியாகிடும். அப்போ கலந்தாய்வுக்குள்ளாக அந்த பணியிடங்கள் அதிகரிக்கப்படும் என்பதற்கான அந்த எதிர்பார்ப்பு குறையக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால பல ஆண்டுகளாக இப்போ டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் இப்போ அந்த அறிவிப்பு வெளியானவுடன் தயாரிப்பதாக இருக்காது. பல ஆண்டுகளாக இந்த தேர்வுக்காக தயாராகக்கூடிய ஒரு சூழலில் தான் தேர்வர்கள் தயாராவார்கள். ஆனால் இவ்வளவு ஆண்டுகள் தயாராகியும் அதிக கேள்விகள், அதாவது அதிக கடினத்தன்மையோட குரூப் 4 தேர்வு இந்த முறை நடத்தப்பட்டது என்ற அந்த குறையும் கூட இருக்கு. ஸோ அதை மீறி வரக்கூடியவர்களுக்கு போதுமான அளவு காலியிடங்கள் உருவாக்கப்படலை என்ற அதிருப்தியை தேர்வர்கள் முன்வைக்கிறாங்க. அதனால அரசும் டிஎன்பிஎஸ்சியும் இணைந்து இதுல என்ன செய்யப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதே மாதிரி அரசு தரப்புல தேர்வர்கள் அவர்களுடைய கோரிக்கைக்கான பதில்களை கொடுக்கும் விதமான ஒரு விளக்கத்தையும் அரசு தரப்புல இருந்து தேர்வர்கள் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு.